அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மே 15ஆம் தேதி நம்ம ஸ்டாக் ஆப்ஷனுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டை பேஸ் பண்ணி எப்படி எளிமையாக ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம், அதனுடைய அளவீடுகள் எப்படி நம்ம தேர்ந்தெடுப்பது, எதிரியை எப்படி பார்ப்பது, ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவது, இது அனைத்துமே நம்மளுக்கு கட்டண பயிற்சியில் இருக்க போது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை பற்றி விவரங்களும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி இதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம தரமாட்டோம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்குனான உட்கூறுகள் அனைத்துமே இதில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரோட கண்ணோட்டம் கர்நாடகா தேர்தலோட இம்பேக்டில் தான் இருக்குது. அப்போ கர்நாடகா தேர்தலில் என்ன நடந்தது, என்ன இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்பு அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளுக்கு எதுவும் ரொம்ப டெக்னிக்கலாக போட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. லாஜிக் நம்மளுக்கு முக்கியம். லாஜிக் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ ரேஞ்ச், இந்த ரேஞ்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். அப்போ பேசிக்காக நம்மளுக்கு மினிமம் ரேஞ்ச் அப்படிங்கிறது 1000 புள்ளியிலிருந்து 1500 புள்ளிகள். இதுதான் குறைந்தபட்ச ரேஞ்ச், அதிகபட்ச ரேஞ்சாக இருக்கும். இது நீங்கள் யோசித்து பார்த்தாலே புரியும். அப்போ நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு மே 8ஆம் தேதி வாரத்தின் துவக்க நாள் திங்கட்கிழமை. அப்போ 42,796க்கு வர்த்தகமாயிருக்கு. அப்போ இங்கிருந்து யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் ஓப்பன் ஹை அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் கீழே தான் இருக்கணும். அப்போது அங்கிருந்து 1000 புள்ளிகள் இறங்க வாய்ப்பு. ஓப்பன் லோ அப்படின்னு இருந்தால் மார்க்கெட் ஏறக்கு தான் வாய்ப்பு. அப்போ எவ்வளோ, 1000 புள்ளிகள் ஏறக்கு வாய்ப்பு. இது லாஜிக். அப்போ ஓப்பன் இடத்துலேருந்து +1000, ஓப்பன்லேருந்து -1000, இதற்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதற்கப்புறம் ஒரு சீசா விளையாட்டு இருக்க போகுது. அப்போ ஓப்பனுக்கும் ஹைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் 42,796, அப்போ +1000 -1000 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது மார்க்கெட் என்ன இருக்குது, ஓப்பன் டு லோ 16 புள்ளி. அப்போ 16 புள்ளி தான் ஓப்பன் டு லோனா, மீதி 984 புள்ளி எங்கே இருக்க போகுதுன்னா ஓப்பன் டு ஹை தான் இருக்கும். அப்போது இது எப்படி நம்மளுக்கு லோ 16 புள்ளி தான் தெரியும் அப்படின்னு நிறைய விமர்சனமாக கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா நம்மளுக்கு தோன்றது அதுதானே. அப்போ 16 புள்ளிக்கு கட் ஆகலைன்னா 954 புள்ளி வரும். 16 புள்ளி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அப்போ இது நம்மளுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம். ஒன்றே ஒன்று யோசிக்கணும், இந்த ஓப்பன் டு லோ 16 புள்ளிகள் பிரேக் பண்ணாத வரை இதுதான் ஓப்பன் டு லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது பிரேக் ஆகாத வரை நம்மளுக்கு பிரேக் அப்பர் சைடு தான் இருக்க போகுது. அப்பர் சைடு ஓப்பன் டு ஹை மினிமம் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணலைன்னா கண்டிப்பாக லோக்கு கீழே தான் ரேஞ்ச் இருக்க போகுது. அப்போது நம்மளுக்கு திங்கக்கிழமை ஓப்பன் டு லோ ஹை அதை பேஸ் பண்ணி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, திங்கக்கிழமை ஓப்பன் 42,796 இருக்குது. அப்போ திங்கக்கிழமை ஹை என்ன இருக்குது, 43,418. லோ பார்த்தீங்கன்னா 42,780. அப்போது ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது 16 புள்ளிகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓப்பன் டு ஹை இது 800 வச்சுட்டாலும் கூட நம்மளுக்கு 600 புள்ளிகள் அப்சைடு. அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 616 புள்ளிகள் ஆயாச்சு நம்மளுக்கு. அப்போ லோலிருந்து நம்மளுக்கு இதான் லோ, இதிலிருந்து 1000 புள்ளிகளை கூட்டிக்கோங்க. அப்போது 43,780 அப்படிங்கிறது நம்மளுக்கு வாய்ப்பு. அப்போ நம்மளுக்கு 43,418 வந்தாச்சு. இந்த லோவை பிரேக் பண்ணுற வர சந்தை எங்கே பயணமாகணும்னா 43,780 அடைய வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு லாஜிக். அப்போ இது பிரேக் பண்ணலன்னு என்ன இருக்கும்,
மார்க்கெட் 43,418 பிரேக் பண்ணலன்னா 43,418 இருந்து 1000 புள்ளிகளை கழிங்க. அப்போ 42,418 வந்திருக்கும். அப்போ சந்தை என்ன இருக்கும்? லாஜிக் அடிப்படையில் ஒன்று 42,418 அல்லது 43,780. இதுதான் திங்கட்கிழமை அடிப்படையிலேயே நம்மளுக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு. அப்போ மேலே போனால் இதற்கு வாய்ப்பு, கீழே போனால் இதற்கு வாய்ப்பு. அப்போது இந்த ஸ்ட்ரைக்கை, ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்திருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணாத வர என்ன இருக்குது? மார்க்கெட் மேலே தான் சென்றுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். இது வந்துட்டு இது யாரெல்லாம் ஆய்வு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய டூல். ஆனால் ஆய்வு செய்தவங்களுக்கு இது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வடை சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். நம்மளுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணால் தான் என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸை நம்ம கொண்டு வர முடியும். இதற்கு யாரும் தயாராக இல்லை. இது வந்து ரொம்ப கணக்கீடு. இதனை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதுதான் கணக்கீடு. இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வரைபடம். வரைபடத்தில் என்னென்னா ஒரு விஷயம் எண்களாக பார்க்கறதுக்கும் ஒரு வரைபடமாக பார்க்கறதுக்கும் எளிதாக நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வரைபடம். நீங்கள் இதில் சிறப்பாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வரைபடம் ஈஸியாகிடும். ஆனால் நீங்கள் வரைபடம் பார்த்து இந்த லாஜிக்கை மிஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப், பெரிய ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை. அப்போ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. மார்க்கெட் ஏறி முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் 43,500 கால் 500 புட்டு தான் ஸ்ட்ராடல் இருக்குன்னா இவங்க கட்டுப்பாடு. இவங்களோட டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னா ஒரு 650 புள்ளிகள் உட்பட்டு இருக்க வாய்ப்பு. 600 புள்ளிகள்னு எடுத்துட்டாலும் கூட 44,100லிருந்து 42,900 அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட ரேஞ்சாக இருக்கிறது இவர்களுடைய அடிப்படையில். அப்போ ரெண்டு பேர்த்தோட ஹை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் 528. அப்போ இவங்களோட சப்ளை ஜோன், இது வந்துட்டு இவங்களுடைய சப்ளை ஜோன். அப்போ 43,100லிருந்து 44,028ங்கிற ஜோன் இவங்களோட ரெண்டு பேர் சப்ளை ஜோனாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது மந்த்லி கான்ட்ராக்ட்லேயும் 43,500 கால் 500 புட் கொடுத்துட்டாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 42,900லிருந்து 44,100க்குள் இருக்க தான் அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இது பொய்யோ மெய்யோ, ஆக மொத்தம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. அப்போது ஒரு கர்நாடக தேர்தலோட முடிவு வரும்போது மார்க்கெட் பெரிய மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு அனைவருக்கும் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங் இல்லாமல் ஒரு பொசிஷனை வைக்க மாட்டார்கள். அப்போ அந்த ஹெட்ஜிங் பண்ணும்போது நிறைய பேர் ஈடுபடுத்தி ஆகணும் அப்படின்னா என்எஸ்சியால் இது வந்து வடிவமைக்கப்படும். அப்போ என்ன ஆகுது? அதிகமான நபர்கள் ஹெட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ப்ரீமியத்தை கூட்டிடுவாங்க. அப்போ ப்ரீமியத்தை கூட்டும் போது என்ன ஆகும்னா எதிர்பார்ப்பு கூடும், சந்தையோட ரேஞ்ச் அதிகரிக்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேர்தல் வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரியும். நியூஸ் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிந்த ஒன்று. இது தெரியாமல் ஒரு விஷயம் நியூஸ் வரக்கும், இந்த விஷயம்தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச நியூஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த நியூஸுக்கு இவங்க மிகைப்படுத்தின மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால் ஒரு பெரிய ரேஞ்ச் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு 80% இல்லை. அப்போ இது ஆஸ் யூஷுவல் கர்நாடகா தேர்தலோட நியூஸை வந்துட்டு ஒரு பிரமிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு 80% இல்லை, 20% என்ன வேணாலும் நடக்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இந்த மாதிரி இருந்தால் இதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது. அப்போ 80%ன்னா மார்க்கெட் வந்து இந்த கர்நாடக எலெக்ஷனை வந்துட்டு ஒரு நியூஸாக நினைக்கல, இதற்குண்டான ஒரு மதிப்பை கொடுக்கல அப்படிங்கிறது 80%. 20% என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அப்போ பேங்க் நிஃப்டியோட குறுகிய எல்லை அப்படின்னா 43,488 டு 44,065. வைட் ரேஞ்ச் 43,223 டு 44,377. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,841, 43,947, 44,176. சப்போர்ட் லெவல் 43,582, 43,304, 42,908 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி, இந்த ஆப்ஷன் பிரீமியத்தை வைத்து எப்படியெல்லாம் சந்தையை நாம் பார்க்கலாம் அப்படிங்கிற கட்டண பயிற்சி
மே 30ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்து உங்கள் விருப்பத்தையும் அதனை பற்றி தகவலும் அறிந்து கொள்ளுங்கள். எங்களிடம் பயிற்சி பெறுவதால் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர வேண்டாம். நீங்கள் சந்தையை புரிந்து கொண்டு நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு வகுப்பில் இணையுங்கள். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.